अस्सलाम वालेकुम வெல்கம் டு லைஃப் ஸ்டைல் ஆஃப் ஃபர்ஹானா. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து எக் கிரேவி தான் செய்ய போகிறேன். இது தோசை இட்லிக்கு எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து 6 முட்டையை அவிச்சு நான் வந்து துருவி வச்சுருக்கேன். கடாயில் வந்து ஆயில் ஊற்றிக்கிறேன். 2 வெங்காயம் எடுத்துருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் வந்து கண்ணாடி மாதிரி வதங்கினா போதும். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். இப்போ மஞ்சள்தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனு, கரம் மசாலா கொஞ்சம், இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த மசாலா வேகத்துக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஓரளவுக்கு வத்திச்சு. இப்போ நம்ம இந்த டைமில் வந்து துவி வச்ச முட்டையை வந்து சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, எக் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. மேலே கொத்தமல்லி போட்டுக்கோங்க. அவ்வளோதான். கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பார்க்குறீங்க. பாய் பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். இதழினில் நான் சிரிப்பேன். இதமாய் உன் இதயத்தில் காத்திருப்பேன். கனவே கனவாய் உன் விழிகளை பார்த்திருப்பேன். தினமே மழையாய் என் மனதினில் நீ விழுந்த